நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் விமான நிலையத்தில் வரவேற்றனர். 3 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் ஆகியோர் வரவேற்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சண்முகப்பிரியன், பிரதமரை வரவேற்க யார் யார் விமான நிலையம் வந்திருக்கிறார்கள்? தற்பொழுது பிரதமர் எங்கிருக்கிறார்? சென்னையில் இன்று தினம் மாலை நடைபெறக்கூடிய கேலோ இந்தியா தொடக்க நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் அடுத்த 2 நாட்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக முக்கிய தலங்களுக்கு பிரதமர் மோடி நேரில் சென்று தரிசிக்க திட்டமிட்டிருக்கிறார். இவ்வாறாக 3 நாள் பயணம் என்பது தமிழ்நாட்டில் அவருக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வில் பங்கேற்பதற்காக தான் சிறப்பு விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்திருந்தார். குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு அரசை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு போன்ற மூத்த அமைச்சர்கள் அவரை நேரில் வரவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, தமிழிசை தங்கபாண்டியன், தயாநிதி மாறன் போன்றவர்களும் அவரை நேரில் வரவேற்றாங்க. குறிப்பாக சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா உள்ளிட்டோரும் அவரை நேரில் வரவேற்றிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்த கட்சி தலைவர்களும் அவரை நேரில் இங்கே வரவேற்றிருந்தாங்க. இவ்வாறாக அவருக்கு முக்கிய தலைவர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகள் சார்பில் விமான நிலையத்தில் வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வரவேற்பை பெற்றுக் கொண்ட பிரதமர் மோடி தற்போது ஹெலிகாப்டர் மூலம் INS அடையார் தளத்திற்கு தற்போது புறப்பட்டிருக்கிறார். தற்போதுதான் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் ஆனது புறப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 நிமிடத்திற்குள் அந்த ஹெலிகாப்டர் சிறப்பு ஹெலிகாப்டர் மூலம் INS அடையார் தளத்திற்கு பிரதமர் மோடி நேரில் சென்று வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் அங்கு INS அடையார் தளத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், ஆளுநர் ரவி போன்றவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு கொடுக்க இருக்காங்க. அதன் பின்னர் தான் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கக்கூடிய கேலோ இந்தியா போட்டிக்கு தொடக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சாலை மார்க்கமாக அங்கு செல்ல இருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக சென்னை மற்றும் அதன் தொடர்ச்சியாக திருச்சி மற்றும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையார் தளத்திற்கு தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். சண்முகப்பிரியன், தற்போது ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு கடற்படை தளத்திற்கு செல்ல இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறீங்க. பின்னர் சாலை மார்க்கமாக பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு அவர் செல்ல வேண்டும். அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறதா? நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறக்கூடிய கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளுக்கான தொடக்க நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். சரியாக 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. 7:45 மணி வரை இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த அரங்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் மட்டும் 1.25 மணி நேரம் முழுமையாக பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். பிரதமர் மோடியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகளும் பங்கேற்க இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 5 முறை இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் என்பது பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று இருக்கக்கூடிய சூழல்ல 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியானது முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விளையாட்டுப் போட்டியில பங்கேற்பதற்காக, அதாவது 18 வயசுக்கு உட்பட்ட விளையாட்டு வீராங்கனைகள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 6000 வீரர்கள் இங்க வருகை தராங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் மட்டும் 4 மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக மாத இறுதி வரை இந்த விளையாட்டுப் போட்டிகள் என்பது நடைபெற இருக்கிறது. இதில் தொடக்க நிகழ்ச்சி தான் இந்த நேரு விளையாட்டு அரங்கத்தில் இன்று தினம் மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையம் வந்திருந்து தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக INS அடையார் தளத்திற்கு சென்று ஹெலிகாப்டர் மூலம் சென்றிருக்கிறார். அங்கு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட பின்னர் சாலை மார்க்கமாக, அதாவது சுவாமி சிவானந்த சாலை வழியாக கடந்து சென்ட்ரல் வழியாக பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு சாலை வழியாக செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய இந்த இடைப்பட்ட சாலைகள் முழுவதுமே அவருக்கு மிக உற்சாகமான வரவேற்பு என்பது கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு பாரம்பரியமான கலை நிகழ்ச்சிகள், அதாவது கரகாட்டம், நாதசுரம் இசைத்தல், பறையாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பரதநாட்டியம் உட்பட
இது போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்காக 9 இடங்கள்ல மேடைகள் அமைத்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன்றவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய வகையில ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த நேரங்கள், அதாவது 5:15 மணி அளவுல இங்க விமான ஐஎன்எஸ் அடையார் தளத்திற்கு அவர் வந்த பின்னர் அங்கிருந்து 5:30 மணி அளவுல அவர் சாலை மார்க்கமாக பெரியமேடில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு புறப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பிரதமர் செல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் இந்த சுவாமி சிவானந்த சாலை, சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய பெரியமேடு ஆகிய இந்த குறிப்பிட்ட சாலைகள்ல போக்குவரத்து மாற்றங்கள் என்பது செய்யக்கூடும் என முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு அதற்கான மாற்று ஏற்பாடுகளும் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு நேர சூழல்ல தற்போது சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஐஎன்எஸ் அடையார் தளத்தை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த ஐஎன்எஸ் அடையார் தளத்தில் அவர் இறங்கிய பின்னர் அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் ரவி போன்றவர்கள் வரவேற்பு கொடுத்த பின்னர் தான் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சியில் நேரடியாக சென்று பிரதமர் மோடி பங்கேற்பதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறார். பின்னர் இன்றைய தினம் இரவு அந்த 7:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்ததற்கு பின்னர் இந்த இரவு சென்னையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தங்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டிருக்கிறார். அதன் பின்னர் மீண்டும் நாளை காலை இங்கு சென்னையிலிருந்து திருச்சி சென்று திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயில்ல அவர் தரிசனம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். பின்னர் அங்கிருந்து மதுரைக்கு சென்று மதுரையிலிருந்து மீண்டும் சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் சென்று ராமேஸ்வரம் கோயிலில் தரிசனம் மேற்கொள்வதற்கும் கடலில் புனித நீராடுவதற்கும் அவர் திட்டமிட்டு இடப்பட்டிருக்கிறார். பின்னர் 22ஆம் தேதி காலையிலேயே இங்கே மீண்டும் சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி தனி விமானம் மூலம் டெல்லி செல்லக்கூடிய வகையில பிரதமருடைய இந்த 3 நாள் பயண திட்டம் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 நாட்கள் முழுமையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், அதாவது சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் முன்னோட்டமாகத்தான் இன்றைய மாலை 6 மணி அளவில் கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சி என்பது அவருடைய முதல் நிகழ்ச்சியாக திட்டமிடப்பட்டு அவை நேரு விளையாட்டு அரங்கத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி விவரங்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.